நாட்டுக்கே இது வெட்கக்கேடு. மானக்கேடு மானக்கேடு. நாட்டுக்கே இது மானக்கேடு. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கேட்கலையா 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 கேட்கலையா. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பெண்கள் மீதும் பெண்கள் மீதும் சிறுமிகள் மீதும் பெண்கள் மீதும் கை வைக்கும் தலைவர்களுக்கு கடும் தண்டனை என்னாச்சு? கடும் தண்டனை என்னாச்சு? பயமில்லை 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 பயமில்லை. பாலியல் குற்றவாளிகளுக்கு பயமில்லை. பாலியல் குற்றவாளிகளுக்கு பயமில்லை. காவல்துறை நடவடிக்கையில் துணியும் அவர்களுக்கு கலக்கமில்லை. துணியும் அவர்களுக்கு கலக்கமில்லை. உயிர்பயம் காட்டு உயிர்பயம் காட்டு உயிர்பயம் காட்டு உயிர்பயம் காட்டு. வழக்குகளில் உடனடியாக நடவடிக்கை எடு. உடனடியாக நடவடிக்கை எடு. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கேட்கலையா 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 கேட்கலையா. அப்பாவி சிறுமிகளின் அழுகுரல்கள் உங்கள் காதுகளுக்கு கேட்கலையா? அழுகுரல்கள் உங்கள் காதுகளுக்கு கேட்கலையா? பாலியல் கொள்ளைகள் படுகொலைகள் நாளுக்கு நாள் தொடர்கிறது. நாளுக்கு நாள் தொடர்கிறது. நாடு நாசமாகி கெடுகிறது. நாடு நாசமாகி கெடுகிறது. காவல்துறை 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 தமிழ்நாட்டின் காவல்துறை தமிழ்நாட்டின் காவல்துறை கேட்கலையா 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 கேட்கலையா. சிறுமிகளின் மரண ஓலம் உங்கள் காதுகளுக்கு கேட்கலையா? எதிரான வன்முறைகள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஊபி போல குஜராத் போல ஊபி போல குஜராத் போல தமிழ்நாட்டிலும் மறைந்து போச்சு. தமிழ்நாட்டிலும் மறைந்து போச்சு. சட்டம் ஒழுங்கை சீர்குலைந்து சட்டம் ஒழுங்கை தமிழகத்திலே ஆட்சி ஒழுங்கு இப்பொழுது சீர்கெட்டு சென்று கொண்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியிலே பாலியல் குற்றங்கள் நடக்கிறது என்பதை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே விஜய் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெண் கழிவறைக்கு செல்ல முடியவில்லை, கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை, பேருந்துகளிலே செல்ல முடியவில்லை. என்ன சிஎம் சார் என்ன செய்கிறீர்கள் என்ற ஒற்றை காரணத்தை தன்னுடைய பிரச்சாரத்தில் முன்வைத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று ஆட்சி கட்டிலே ஜோசப் விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்த பிறகு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை நாம் திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் பாலியல் ரீதியாக பெண்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக மாறியிருக்கிறது. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியிலே 10 வயது சிறுமியை காம கொடூரர்கள் தங்களுடைய காம பசிக்கு இரையாக்கிவிட்டு அந்த பிள்ளையின் முகத்தை சின்ன பின்னமாக்கி கொலை செய்திருக்கின்றார்கள். கும்மிடிப்பூண்டியிலே 3 வயது குழந்தையை அதே போன்று சின்ன பின்னப்படுத்திவிட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இந்த நிலை எப்போது மாறும் என்ற ஒரு நிலையில் தங்களுடைய பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாம் பாதுகாப்பில்லாத ஒரு தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, சின்ன பிள்ளையையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பல்லு போன பாட்டியும் பார்க்க மாட்டாங்க, இப்படியான காட்டு மிராண்டிகள் வாழக்கூடிய தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று வெட்கி தலைகுனியக்கூடிய ஒரு நிலையை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சினிமாவை திறந்து வைத்துக் கொண்டு ஆபாச காட்சிகளை காட்டிக்கொண்டு கஞ்சா பொருட்களை விற்றுக்கொண்டு அரசே சாராய கடையை திறந்து வைத்துக் கொண்டு இது போன்ற பாலியல் சீண்டல்களுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? இவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே முக்கிய ஊர்களிலே 50க்கும் மேற்பட்ட இடங்களில் நாம் கோரிக்கையை முன்வைத்து ஒரு விழிப்புணர்வு பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது மதுரை மாவட்டம் சார்பாக மதுரையுடைய வீதிகளிலே எங்களுடைய விழிப்புணர்வு கோஷங்களை ஏற்படுத்தி சட்டங்களை கடுமையாக்க வேண்டும், போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட வேண்டும், மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு எது தேவைனாலுமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்ற மாதிரி மக்களுடைய குறைகிறார்கள். நாளுக்கு நாள் பாலியல் தொல்லை அதிகரிச்சு. குறிப்பா சென்னையில பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 5 இடங்கள்ல. இதுக்கு என்னதான் இப்ப தீர்வு?
அதாவது இந்த மாதிரியான எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் சட்டங்கள் கடுமையாக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த நிலை மாறவே மாறாது. சில விஷயங்களை மட்டும் நம்ம ரொம்ப பேசுறோம். டெல்லியில ஒரு வழக்கு, அதை பேசணும். காஷ்மீர்ல ஒரு வழக்கு, அதை பேசணும். கோவையில் ஒரு வழக்கு, அதை பேசணும். இது இல்லாமல் நூற்றுக்கணக்கான பெண்கள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம், ஒரு நிர்வாகமாக நாம் எல்லோருமே தோற்றுவிட்டோம். தவறு செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம காசுலேயே, நம்ம வரிப்பணத்திலேயே அவர்களுக்கு உணவளித்து மணியடிச்சா சோறு மாமியார் வீடுன்னு பேர் வச்சிருக்கிறான். மாமியார் வீட்டில் கூட இப்படி வேலைக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. மாமியார் வீட்டில் கூட ஒரு மாசத்துக்கு சோறு போட மாட்டாங்க. 3 நாள் தான் மாமியார் வீட்லேயும் சாப்பாடு. ஆனால் இங்கே ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொன்னால் அவன் திரும்ப திரும்ப ஒரு போக்சாவில் கைது செய்யப்படுகிறான், விடுவிக்கப்படுகிறான், மீண்டும் அவன் போக்சாவில் கைது. இப்படியான சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், சில நேரங்களில் அரசியல் தலைவர்கள் இது போன்ற பிரச்சனை நேரத்தில் சொல்றாங்கல்ல, அரபு நாட்டு சட்டம் தான் தீர்வு, பொது இடத்தில் வைத்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அப்படியே பட்ட ஒரு தீர்வை நோக்கி இந்த அரசு செல்லும் போதுதான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுமே தவிர, எத்தனை ஆட்சி மாறினாலும் இந்த காட்சிகள் மாறாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 717 டாஸ்மார்க்கை மூடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னும் அந்த மது போதைகள் வசதிகளுடைய பாதிப்பு, சச்சரவுகள், சண்டைகள் போயிட்டே இருக்கு. 717 கடையை மூடணும்னு சொல்றதே அது ஒரு கண் துடைப்பு நாடகம். ஆர்டிஐல போட்டு எடுக்கிறாங்க. அது எந்தெந்த கடைன்னு கேட்டாக்கா முழுமையான தகவல் சொல்ல மாட்டாங்க. 7000 கடை இருக்கு. 717 கடையை மூடிட்டா போதுமா? மற்ற இடத்துல எல்லாம் எனர்ஜி ட்ரிங்க் விற்கிறாங்களா? எல்லா கடையிலையும் சாராயம் தானே விற்கிறாங்க. அந்த சாராயம் நாட்டு மக்களுக்கு கேடு இல்லையா? அந்த பாட்டிலே ஒட்டி இருக்கிறாங்களே அரசு, நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடுன்னு. அப்போ கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றை முழுமையாக தடை செய்யாமல் பேருக்கு 717 கடையை மூடிட்டுன்றாங்க. பல இடங்கள்ல கோயிலுக்கு அருகாமையில், சர்ச்சுக்கு அருகாமையில், மசூதிக்கு அருகாமையில், பள்ளிக்கூடங்களுக்கு அருகாமையில் கடைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் அதை தினமும் நிதர்சனமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த ரீல்ஸ் ஆட்சி நடக்கிறதுனால பல விஷயங்களை இந்த மாதிரி ஏமாற்றி கடையை மூடிட்டுன்றாங்க. எந்த கடையை மூடினாங்க, எங்க மூடி இருக்கிறாங்க, மற்ற கடைகளுடைய நிலை என்ன என்பதெல்லாம் அவங்க தெளிவுபடுத்தணும். இது தீராது. சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் பெண்களுக்கு எதிரான தொல்லைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த படை அமைச்சதா என்ன பேரு தான் சிங்கப்பெண். சிங்கப்பெண் படையில் இருக்கிறவங்களாம் என்ன, புருஸ்லியுடைய அக்காவும் ஜாக்கி சானுடைய தங்கச்சியுமா இருக்கிறாங்க? 2500 பேரை நாங்கள் நிர்ணயிக்க போகிறோம், அதில் நாங்கள் சேர்க்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். சேர்த்த பிறகு அவங்க கையில் லட்டி தர மாட்டாங்களாம், அவங்க கையில் துப்பாக்கி தர மாட்டாங்களாம், அவங்க கையில் அதிகாரத்தை தர மாட்டாங்களாம். ஆனால் அவங்க சிங்கப்பெண். எல்லாமே இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலையை நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யணும். விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு அங்கங்கே போய் பஸ்ஸில் பேசுறதை பார்க்குறோம். ஆனால் பஸ்ஸில் போகும்போது நம்ம அந்த சிங்கப்பெண் படையை பார்க்க முடியலை. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, அதை நம்ம மறுக்கலை. ஆனால் ஏமாற்று வார்த்தைகளை, அழகு வார்த்தைகளை, அலங்கார வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றாமல் மக்களுடைய பாதுகாப்புக்கு எது தேவையோ அதை நோக்கி நகர வேண்டும். சிங்கப்பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க, அவங்க கையில் லட்டியை கொடுங்க, அவங்க கையில் துப்பாக்கியை கொடுங்க. அப்படி கொடுக்கின்ற போதுதான் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பானவர்களாக இருப்பார்கள். அன்சாரி, மாநில செயலாளர், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்.